1940 ரூ. 3000 காரு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு பாருங்கள் ஜிடி நாயுடு. பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகாரம் கிடைக்காதனால அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. மக்கள் கையில் போய் சேராமல் இப்போ வரைக்கும் ஒரு காட்சி பொருளாகவே இருக்குது. 1940 ரூ. 3000 எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கூகுளில் போய் தட்டி பார்த்தா இன்னத்த ரேட்டுக்கு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்தியன் புல்லக் கார்ட், அதாவது மாட்டு வண்டி. இதெல்லாம் கூட அங்கே காட்சிக்கு வச்சுருக்குறாங்க. நிறைய கார்கள் வந்துட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே 25க்கும் மேற்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் வச்சுருக்குறாங்க. இங்கே இவங்க காட்சிப்படுத்தியிருக்கிற நிறைய கார்களை வந்துட்டு டொனேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த கார்களை யார் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அவங்க ஃபோட்டோஸ் முதற்கொண்டு அந்த காரில் ஒட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம தீயணைப்பு வண்டியெல்லாம் பார்த்துருப்போம். அந்த காலத்தில் இதுதாங்க தீயணைப்பு வாகனம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்மெல்லாம் சினிமாவில் வேன் வந்து பார்த்துருப்போம். ஆனால் வேன்லேயே வச்சு சினிமா எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வாகனம் நமக்கு காட்டுதுங்க. அந்த காலம் தாங்க. என்ன தான் இருந்தாலும் விலை மலிவான கார் வந்துட்டு ஜிடி நாயுடு 1940 பண்ணார். அது மக்கள் கைக்கு வராமல் காட்சி பொருளாகவே போச்சு. அதை உடைச்ச டாட்டா நிறுவனம் 2009 டாட்டா நானோ அப்படிங்கிற காரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு கார்ஸு, அப்புறம் லாம்போகினி, பிஎம்டபிள்யூ, இது மட்டும் இல்லாமல் ரேஸ் கார்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. ஃபார்முலா ரேஸ் கார்ஸு, இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கையினாலேயே செய்யப்பட்ட ரேஸ் காரமாக. ரேஸ் காரில் அந்த காலத்தில் ரொம்பவே காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதோடைய டிசைனிங் மெக்கானிசம் முதற்கொண்டு எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆமாங்க, இது ஃபோர்டு GT40 கிட் கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஸில் பயன்படுத்தின காராட்டம் இருக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது. ஃபெராரி காருங்க. டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன். டெல்லியிலேருந்து யாரோ ஜிடி மியூசியத்துக்கு வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. நிறைய கார்ஸ் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கார் செக்ஷனில் லக்ஸரி கார்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இது நமக்கு பிடிச்ச BMW எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கிரில்லு தாங்க அழகே. செம்ம சூப்பராக இருக்குது. எல்லோ கலரில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கார் தான் BMW கார்னு நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு ஃபார்முலா. இது வந்து பாருங்கள், ஃபார்முலா ரேஸில் பயன்படுத்தின காரு. இந்த காரெல்லாம் ரேஸில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுவுமே வந்துட்டு ரேஸ் கார் தான். இது வந்துட்டு நம்ம இந்தியன் ரேசர் ஒருத்தர் வந்துட்டு யூஸ் பண்ண காரு. நம்ம அஜித்குமார் சாரோட ஃபோட்டோ, ஆக்டர் அஜித்குமார் சாரோட ஃபோட்டோ முதற்கொண்டு இங்கே வச்சுருக்குறாங்க. ஆஸ்டன் மார்ட்டின் காருங்க. பாருங்கள் எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னு. இது வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டெமோ பீஸ் மாதிரி பிரித்து அக்கா வச்சுருக்குறாங்க. இதனுடைய என்ஜினியரிங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இதில் காமிச்சிருக்கிறாங்க. இதனுடைய ஃபுல் மாடல் வந்துட்டு இதுதான், ஆஸ்டன் மார்ட்டின். சூப்பராக இருக்குங்க, க்ரீன் கலர் காரு. இந்த செக்ஷனில் லாஸ்ட்டாக எண்டில் வச்சுருக்கிற கார் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ். கோல்டன் கலரில் செம்ம லுக்கில் இருக்குங்க. ரோல்ஸ் ராய்ஸ் இது என்ன மாடல் எடிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.